அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் இருக்கும். இந்த நாள் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நம்ம முதல்ல எல்லோருமே நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லா சொல்லிடுங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே கமெண்ட்ஸில் அல்ஹம்துலில்லான்னு எழுதுங்க. அல்லாஹ் மேலும் மேலும் நிறைய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். ஏன்னா அல்ஹம்துலில்லான்னு நன்றி சொன்னால் அல்லாஹ் அதிகமாக தரேன்னு சொல்கிறானே. ஒவ்வொரு வருடமும் நமக்கு நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுக்கட்டும். இது போல நிறைய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கட்டும். இன்றைக்கு ரமலான் மாதத்தை பற்றிய சில சிறப்பான தகவல்களை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டும் மாமேன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதத்துக்கு உண்டான மதிப்பு கொடுக்கறது கிடையாது. தொழுகிறது இல்லை, நோன்பு பிடிக்கிறது இல்லை, உடல்நிலை சரியில்லை, இப்போதான் திருமணம் நடந்திருக்கு, இந்த மாதிரி காரணங்களை எல்லாம் சொல்லி ரமலான் நோன்பை பாழாக்குறாங்க. தொழுகிறதே கிடையாது. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா தராவிஹ் தொழுகையே கிடையாது, இந்த அமலெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கருத்து வேறுபாட்டிலேயே இந்த மாசத்தை கழிச்சிருவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அல்லாஹாலா 30 நாளையும் நமக்கு ரஹ்மத்தா கொடுத்துருக்குறான். இந்த ரஹ்மத்தான மாசத்துல எல்லா நேரமுமே புனிதமானது. இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குறான். ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை கொடுக்குறான். அப்படின்னா இந்த ரமலான் மாசத்தை நம்ம எல்லோருமே எப்படி பயன்படுத்தணும்? ஆனால் இன்றைக்கு நம்மள நிறைய பேர் சாப்பிட்றது தூங்குறது அப்படின்னு எப்போதும் இருந்த மாதிரி தான் நிறைய பேர் கழிக்கிறாங்க. நாவுது பில்லாஹி மின். அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே அப்படிப்பட்ட நபர்களில் இருந்து பாதுகாக்கட்டும். இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக யோசிக்கணும். போன வருடம் ரமலானில் இருந்தவங்க நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, இன்றைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் விடத்தில் போயாச்சு. ஆனால் நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான். அப்படின்னா நம்ம எந்த அளவு இந்த ரமலான் மாதத்தை நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எனவே இந்த ரமலான் முதல் நோன்பில் இருந்து இந்த மாதம் முழுக்க எந்த மாதிரியான அமல்களை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம திட்டம் போட்டு நம்மளோட ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் நம்ம பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் நீங்கள் எப்படி ரமலான் மாதத்தை பயன்படுத்தலாம், ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி எந்த மாதிரியான அமல்களை செய்து நம்மளோட நேரத்தை செலவு பண்ணலாம், அதை சேமிப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பதிவுகள் வரும். இன்ஷா அல்லாஹ் காத்திருங்க. இன்னும் அல்லாஹாலா நம்மளை படைச்ச நோக்கம் எது அப்படின்னா மன தூய்மையோட ஒரு அமல் செய்யறதுக்காக தான். அதை இந்த ரமலான் மாசத்துல நம்ம தவற விடக்கூடாது. இன்னும் நோன்பாளிகளுக்கு அல்லாஹாலா ஏராளமான சிறப்புகளை கொடுக்குறான். நம்மளோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வாடை கூட நமக்கு கஸ்தூரியை விட மிகச்சிறந்த ஒரு நறுமணமாக மாறுது. இன்னும் இந்த வாடை தான் அல்லாஹாலா விரும்பக்கூடிய வாடையாகவும் இருக்குது. அந்த அளவு ஏராளமான சிறப்பு இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ரமலான் மாதம் என்பது அமைதியான மாதம், உடல் ஆரோக்கியத்திற்கான மாதம், நல்ல அமல்களை எந்த இடையூறுமே இல்லாமல் செய்யறதுக்கு தகுந்த மாதம் இந்த மாதம். இன்னும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பையும் கருணையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாசமாகவும் இருக்கு. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாசமாக இருக்கு. நரகத்தின் வாசல்கள் மூடப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. இன்னும் அல் குர்ஆனை தினம் தினம் அதிகம் ஓதக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. பாவங்களை விட்டு விலகி நல்லோர்களோட நெருக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, தர்மம் செய்யறதுக்கு தகுந்த ஒரு மாதமாகவும் இருக்கு. இன்னும் உபரியான தொழுகைகள், திக்ருகள், இது போன்ற நல்லமல்கள் நிறைய செய்யறதுக்கு ஒரு தகுந்த மாதமாகவும் இருக்கு. எனவே இந்த மாசத்தை பத்தி சொன்னா அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா அமல்களையுமே இந்த மாசத்துல தான் நம்ம அதிகம் செய்யறோம் இல்லையா? அல்லாஹ் கடமைன்னு சொன்ன எல்லா அமல்களையுமே செய்யறோம். தொழுக, நோன்பு, திக்ரு, இன்னும் ஜக்காத்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணக்கூடியது தான் இந்த ரமலான் மாதம். அதனால இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நம்ம வீணாக்க கூடாது. நம்மளோட சக்திக்கு தகுந்தபடி நம்மளால எந்த அளவு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவு இந்த மாசம் அதிகம் அமல் செய்யணும். நம்மளால முடியலையா, திக்ரு செய்யுங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து அதையாவது அதிகப்படுத்துங்க. எப்பவுமே ஒரு 100 முறை ஓதுவீங்களா? இந்த தடவை தினம் ஒரு 200 ஓதுங்க. ரமலான் முடியிற வரைக்கும் நீங்க எந்த அளவு அதிகம் அமல் செய்றீங்களோ ஒன்றுக்கு பல மடங்கு நன்மையை அல்லாஹ் எழுதுவான். அதனால எல்லோருமே பயன்படுத்துங்க. இன்னும் நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம், ரமலான் வரட்டும் அப்புறம் அமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ரமலான் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த 10 நாள் பார்த்துக்கலாம், இன்னும் 20 நாள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த 10 நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியே ரமலானே முடிஞ்சு போயிடும். ஷைத்தான் நம்மள ஒரு அமலையும் செய்யவே விட மாட்டான். இந்த சோம்பேறித்தனத்தை இந்த ஆரம்ப நாள்லயே நீங்க முடிச்சுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்மளோட மனசுக்குள்ள ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தான் இப்படி தான் சொல்லுவான். அதனால அதற்கு நீங்க பிடி கொடுக்காம
நீங்கள் இன்றைக்கே உங்களுக்கு நீங்களே ஒரு அட்டவணை போட்டு இந்த 30 நாள் அல்லாஹுக்காக தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் அமலை தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ். எனவே திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு வெளியூர் போகிறோம், ஒரு பெரிய வேலைக்காக போகிறோம், எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ முன்னேற்பாடோடு போகிறோம். அந்த மாதிரி தான் ரமலான் வந்துச்சு அப்படின்னா முன்னேற்பாடு நமக்கு நாமளே செஞ்சுக்கணும். யாரும் செஞ்சு தர மாட்டாங்க. நமக்கு நாமளே இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த நேரத்தை அல்லாஹுக்காக தான், இந்த நாள் முழுக்க நான் பாவங்களை செய்ய மாட்டேன், நான் என்னுடைய நேரத்தை வீண் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதம் சில நிமிடங்கள்ல ஓடி போகக்கூடிய ஒரு மாதம். ரொம்ப சீக்கிரம் இப்பதான் ரமலான் வந்த மாதிரி இருக்கும். பார்த்தா முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வெகு விரைவாக நோன்பாளிகளுக்கு களைப்பு தெரியாம அல்லாஹ் நாளை ரொம்ப சின்னதாக்கி வச்சிருப்பான். அதனால ரொம்ப சீக்கிரம் போயிடும். அதனால இந்த ரொம்ப சின்ன ஒரு நாள்ல எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அமல் செய்யுங்க. நிறைய மனிதர்கள்கிட்ட பேசுறத குறைச்சிக்கோங்க. ரப்பு கிட்ட பேசுங்க. நீங்க அதிகம் அமல் செய்ய முடியாவிட்டால் கூட துஆக்களை கேளுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு வணக்கமாக தான் இருக்கும். வேற எந்த அமலும் செய்ய முடியல, தொழுக முடியல, திக்ரு கூட அதிகமாக செய்ய முடியல அப்படின்னா அல்லாட்ட பேசுங்க. மனிதர்கள் கிட்ட பேசுறத இந்த மாசத்துல நீங்க நிறுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் நன்மைகள்ல போட்டி போடுங்க. ஒருத்தங்க தொழுகிறாங்களா, நீங்க அதை விட 2 ரக்காத் அதிகமாக தொழக்கூடியவங்களா இருக்கணும். ஒருத்தங்க ஒரு திக்ரு ஓதுறாங்களா, அதை விட சிறந்த திக்ருகளை நீங்க தேடி பிடிச்சு ஓதக்கூடியவங்களா இருக்கணும். ஒருத்தங்க குறைந்த அளவில் சதக்கா கொடுக்குறாங்களா, நீங்க அதிக அளவு கொடுங்க. இந்த மாதிரி நன்மைகள்ல போட்டி போடுங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு அதற்கும் நிறைய சிறப்புகளை கொடுப்பான். இன்னும் இந்த மாசத்தை பற்றி நான் உங்களுக்கு 2 விஷயத்த சொல்கிறேன். முதலாவது விஷயம், ரசூலுல்லாஹ் எதற்காகவுமே சாபமிட்டது கிடையாது இல்லையா? நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அவங்களுக்கு கெடுதல் பண்ண நேரத்தில் கூட, அவங்கள கல்லால் அடித்து துன்புறுத்தும் போது கூட, அவங்களுடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது கூட, இன்னும் அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது ஒட்டகத்தினுடைய இறைச்சியை கொண்டு வந்து அவங்க மேலே போட்டப்போ கூட அவங்க சபிக்கலை. ஆனால் ஒரு முறை சபிச்சாங்க. எதுக்காக? ஒரு தடவை மிம்பர் படியில் ஏறி இருக்காங்க. நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த சம்பவம். மிம்பர் படியில் ஏறும்போது, முதல் படியில் ஏறும்போது ஆமீன் சொன்னாங்க, 2வது படியில் ஏறும்போது ஆமீன் சொன்னாங்க, 3வது படியில் ஆமீன் சொன்னாங்க. என்ன காரணம்னு சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூல்லா சொன்னது, முதல் படியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, பெற்றோர்களை யார் அடைந்து கொண்டு அவங்கள சரிவர கவனிக்கலையோ அவங்க நாசமடையட்டும்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். 2வது படியில் ஏறும்போது யார் என்னுடைய பெயர் சொல்லி சலவாத்து சொல்லலையோ அவங்க நாசமடையட்டும்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். 3வதாக ரமலானை அடைந்து கொண்டு அதை கண்ணியப்படுத்தலையோ அவங்க நாசமடையட்டும்னு சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சாபமிட்டா அது எப்படி இருக்கும்? அது அப்படியே கபூலாகும் இல்லையா? அதனால இந்த மாசத்தை அடைந்து கொண்டோம் அப்படின்னா அதை கண்ணியப்படுத்துங்க, வீணடிக்காதீங்க. நோன்பு வைக்க முடியலைன்னு சொல்லாதீங்க. வச்சு பாருங்க, அல்லாஹ் அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் மன வலியையும் உங்களுக்கு தருவான். ஈமான அதிகப்படுத்துவான். வைங்க, வச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். நோன்பை வைக்காம இருக்காதீங்க. ஒவ்வொரு நோன்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போ இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நபி அவங்க ஒரு முறை நிறைய சஹாபாக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு 10 சஹாபாக்களை பார்த்து நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் சொர்க்கவாதி அப்படின்னு 10 பேர்த்த சொல்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு சபையில் இருக்கும்போது 2 நபர்கள் வர்றாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வர்றாங்க. வெளிநாடுலேருந்து வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாச்சு. அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு நபர் அல்லாஹுக்காக போரிட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க. 2வது நபர் அவர் மரணமடைந்த பிறகு 1 வருடத்திற்கு பிறகு இவர் சாதாரண நிலையில மௌத்தாகிறாங்க. இப்போ ஒரு நாள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கனவு காண்றாங்க. என்னன்னா 3 பேரும் வரிசையாக நிற்கிறாங்களாம் சொர்க்கத்துக்கு வாசல்ல முன்னாடி. அதாவது முதல்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, 2வது ஷஹீதாக்கப்பட்டவங்க, 3வது அந்த இலகுவா மௌத்தானவங்க. இப்போ 3 பேரும் இருக்கும்போது சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டு அதில் அந்த 3வதா நிற்கிறாரு பாருங்க, அதாவது சாதாரணமாக மௌத்தானவர், அவரை தான் முதல்ல கூப்பிட்றாங்க. 2வது தான் ஷஹீதாக்கப்பட்டவங்க, 3வது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இன்னும் நேரம் வரல, இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விழிப்பு நிலைக்கு வர்றாங்க. அப்போது அவங்க இதை ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்களே என்னை சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் போனதுக்கான காரணம் என்ன? அதுலேயும் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஷஹீதாக்கப்பட்டவர். அவர் முதல்ல போயிருந்தா கூட நான் ஒத்துக்குவேன். இவர் சாதாரணமாக தானே மரணம் அடைஞ்சாரு.
அப்போ ஏன் இவங்களை முதல்ல கூப்பிட்டாங்க, காரணம் என்னன்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாமா, இவர் ஒரு வருடத்திற்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஆனால் இவர் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு ரமலான அதிகமாக அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொண்டவர். அப்போ அந்த ரமலான்ல அவர் அதிகமான அமல் செஞ்சிருக்கலாம், நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கலாம், நிறைய துவாக்கள் கேட்டிருக்கலாம், அவருடைய நோன்பு ஒவ்வொன்றும் மிக கண்ணியமாக இருந்திருக்கலாம். அதனால அல்லாஹாலா முதல் அந்தஸ்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்போ நம்ம எல்லோருமே இந்த ரமலானை எப்படி பார்க்கணும், ஷஹீதாக்கப்பட்டவருக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இந்த ரமலானை நம்ம எப்படி கௌரவப்படுத்தணும், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம திட்டமிடணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த அழகான ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு நம்ம எல்லோருமே அதிகமான அமல் செய்து அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள், கேட்பதெல்லாம் கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் இருக்குது. உங்களுக்கு இந்த கிதாப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ரமலானில் உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.